சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908ல் காம்பன்சேட்டிவ் காஸ்ட் வித் ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸு. இந்த நஷ்ட ஈட்டு செலவோட எந்தெந்த ப்ரொவிஷன்ஸை ரெலவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிபிஎஸ்சியில் அண்டர் செக்ஷன் 35ல் ஜென்ரல் காஸ்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ஜென்ரல் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு வெக்ஸேஷன்ஸ் அண்டு ப்ரிவிலேஜஸாக இருக்கணும். அதாவது எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ஒரு வெக்ஸேஷன்ஸ் அப்படி இல்லையா ஒரு ப்ரிவிலேஜஸ், அதாவது எரிச்சல் ஊட்டுற விதமாக ஒரு அற்பமான வழக்கை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணால் நமக்கு செக்ஷன் 35 கீழே ஆர்டினரி காஸ்ட் போடுறதுக்கு ஆர்டர் கோர்ட் பாஸ் பண்ணும். அடுத்தது செக்ஷன் 35A காம்பன்சேட்டிவ் காஸ்ட்டு. இந்த காம்பன்சேட்டிவ் காஸ்ட்டுக்கு என்னென்னலாம் அப்ளை ஆகணும் அப்படின்னா, ஒரு நபர் நம்ம மேலே ஒரு ஃபால்ஸாக வெக்ஸ்டேஷனாக ஒரு கேஸை போட்டிருக்கணும். பொய்யான அப்படி இல்லைன்னா எரிச்சல் ஊட்டுற விதமாக ஒரு வழக்கை நம்ம மேலே போட்டிருக்கணும். அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கணும். அப்ஜெக்ஷன் மட்டும் தெரிவித்தா போதுமா, அதை கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அதை ப்ரூவும் பண்ணணும். அது ஒரு ஃபால்ஸான அலிகேஷன் தான், அது ஒரு வெக்ஸ்டேஷனான ஒரு அலிகேஷன் தான், அது வெக்ஸ்டேஷன் நேச்சர் கொண்ட ஒரு வழக்கு தான் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இதில் அந்த கோர்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஃபால்ஸான அலிகேஷன் தான் இது, ஒரு வெக்ஸ்டேஷன் அலிகேஷன் தான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டே கூட முடிவு பண்ணி அந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணாமல் டிஸ்அலோடும் பண்ணலாம். அப்படி இல்லையா, எந்த பார்ட்டி அந்த வழக்கை போட்டாங்களோ அவங்களே வித்ட்ராவும் பண்ணலாம். அப்படியும் இல்லையா, அந்த பார்ட்டி வழக்கை போட்டுட்டு மேலே கண்டினியூ பண்ணாமல் கைவிட்டுட்டும் போயிடலாம், அபேண்டனும் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேயும் இந்த காம்பன்சேட்டிவ் காஸ்ட் கோர்ட் போடலாம். இது எந்தெந்த சூட்டில் கேட்க முடியும், எந்தெந்த சுச்சுவேஷனில் இந்த காம்பன்சேட்டிவ் காஸ்ட் கிளைமிங் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரிஜினல் சூட்லேயும் எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்லேயும் மட்டும்தான். அப்பீல்லையோ ரிவிஷன்லேயோ நம்ம ஃபால்ஸான ஒரு வெக்ஸ்டேஷனான நேச்சர் கொண்ட வழக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கவே முடியாது. அதே மாதிரி செக்ஷன் 35A ஒரு காம்பன்சேட்டிவ் காஸ்ட் அப்படிங்கிறது ரைட்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது கோர்ட்டே டிஸ்கிரிஷ்னரி பவர் வச்சு நீதிமன்றம் தன் விருப்பத்தின் அடிப்படையில் அது கொடுக்கக்கூடியது தான் அந்த அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 3000க்கு மேலே போகவே கூடாது. அந்த வழக்குக்கான செலவு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது 3000க்கு மேலே போகவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக இது ஒரு ரைட்ஸு, எனக்கு நீங்கள் இதை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி நம்ம கேஸ் போட முடியுமானா கண்டிப்பாக போடவே முடியாது. ஏன்னா இது ஒரு ரைட்ஸ்லேயே வராது. சில நேரங்களில் கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஷூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடும், ஆனால் அதுக்கான காம்பன்சேட்டிவ் காஸ்ட் கொடுக்காமலே விட்டுருவாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத ரிட்டனில் கண்டிப்பாக கோர்ட் சொல்லியிருக்கணும். அப்போ 35B காஸ்ட் டிலே நம்ம காசிங் டிலேவும் மென்ஷன் பண்ணலாம். என்னென்ன சுச்சுவேஷனில் ஒரு பார்ட்டி, அது டிஃபெண்டண்டாக இருக்கலாம், பிளைண்டிஃபாக இருக்கலாம், அவங்களுக்கான ஸ்டெப்ஸ் டைம் கொடுத்து அந்த டைமில் அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்காமல் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, அதை டிலே ஆஃப் காஸ்ட் அப்படின்னு எந்த பார்ட்டி டிலே பண்ணுறாங்களோ அந்த பார்ட்டி அதர் சைடுக்கு அந்த காஸ்ட்டை பே பண்ண கோர்ட் ஆர்டர் போடும். இந்த ஆர்டரை எப்போவுமே டிகிரியில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இது இடையில மட்டுமே போடக்கூடிய ஒரு ஆர்டர். சிபிசி ஆர்டர் 20A மிஸ்லீனியஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மிஸ்லீனியஸ் காஸ்ட் அப்படிங்கிறது இதர செலவுகள். நம்ம வழக்கு போடுறதுக்காக என்னென்ன செலவுகள்லாம் ஏற்படுறது, அதாவது நம்ம லீகல் நோட்டீஸ் கொடுப்போம், அடுத்து என்ன பண்ணுவோம், டைப்பிங் சார்ஜ் இருக்குது சூட் ரெடி பண்ண, அப்புறம் நம்ம கோர்ட்டில் இருக்க ரெக்கார்ட்ஸை பார்க்குறதுக்கு, காப்பீஸை வாங்கிறதுக்கு, ஜட்ஜ்மெண்ட்டோ ஆர்டரோ டிகிரிஸோ அது வாங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய செலவுகள், இதை எல்லாத்தையும் இந்த ஆர்டர் 20A கீழே மிஸ்லீனியஸ் காஸ்ட்டு இதர செலவுகள் பட்டியலில் சேர்த்துருக்காங்க. இப்போ செக்ஷன் 35A நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய கேஸ் லாவையும் நம்ம இதில் மென்ஷன் பண்ணிடணும். அரவிந்தா வர்சஸ் டிவி சத்யபாலா அண்ட் அனதர் அப்படிங்கிற கேஸையும், அடுத்தது சேலம் அட்வொகேட் பார் அசோசியேஷன் டிஎன் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸ் லாவையும் இதோட மென்ஷன் பண்ணிடுறோம். அடுத்தது இதில் சிவில் ப்ரொசீஜர் கோட் கீழே நமக்கு ஒரு ஃபைனை கோர்ட்டு போட்டுருது. அதுக்காக
கிரிமினல் லைபிலிட்டி நம்ம ஆகுவோமா ஆக மாட்டோமா அப்படின்னா கிரிமினல் லைபிலிட்டி கண்டிப்பாக உண்டு. அது எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிஎன்எஸில் அண்டர் செக்ஷன் 426 426 கீழே கிரிமினல் லைபிலிட்டி உண்டு. இதுபோல் ஃபால்ஸான வெக்ஸ்டேஷனான ப்ரிவிலேஷன்ஸான கேஸ்களை கோர்ட்டில் போடுறதும் நேரத்தை வீணாக்கிறதும் ஒரு வழக்கமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிரிமினல் லைபிலிட்டியும் அவங்கள கொண்டு வராங்க. அப்போ நம்ம காம்பன்சேட்டிவ் காஸ்ட் வித் ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால் எதெல்லாம் நம்ம அதில் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா செக்ஷன் 35ல் ஜென்ரல் காஸ்ட்டு ஆர்டினரி காஸ்ட்டையும் நம்ம மென்ஷன் பண்ணி எந்தெந்த சுச்சுவேஷனில் அந்த ஆர்டினரி காஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு 35Aல காம்பன்சேட்டிவ் காஸ்ட்டு, அந்த காம்பன்சேட்டிவ் காஸ்ட்டு எந்தெந்த சுச்சுவேஷனில் அதை கிளைம் பண்ண முடியும். தேர்டு 35B காஸ்ட் ஃபார் காசிங் டிலே, ஆர்டர் 20A கீழே மிஸ்லீனியஸ் காஸ்ட்டு வித் கேஸ் லாஸு, கிரிமினல் லைபிலிட்டி இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லணும். இதெல்லாமே இந்த காம்பன்சேட்டிவ் காஸ்ட்டு வித் ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸில் சேர்க்க வேண்டிய செக்ஷன்ஸ் அண்ட் ஆர்டர்ஸு.